श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति மங்களசூத்ரதாம். அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் எனப்படும் இந்த உபன்யாச தொடரின் மூலம் பெரிய பிராட்டியார் விஷயமாக மொழியை கடக்கும் பெரும் புகழாளரான குரத்தாழ்வானால் அருளி செய்யப்பட்ட ஸ்ரீஸ்தவம் எனப்படும் ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். இதுக்காரும் 7 ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். இன்றைய தினம் 8வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க பிராப்தம் ஆகிறது. பிராட்டியை துதிப்பதே தம்முடைய லட்சியம் என்று இந்த ஸ்ரீஸ்தவம் எனப்படும் ஸ்தோத்திர கிரந்தத்தை இயற்ற ஆரம்பித்தார் கோரத்தாழ்வான். அப்படிப்பட்ட தருணத்திலே பிராட்டியை குறித்து தான் பண்ணக்கூடிய ஸ்துதியானது ஏற்புடையதா என்று பலவிதமான பரிசீலனைகளை முதல் 5 ஸ்லோகங்களாலே பண்ணுகிறார். ஆகையாலே இந்த முதல் 5 ஸ்லோகங்கள் இந்த ஸ்ரீஸ்தவத்துக்கு முன்னுரை போலே அமைந்திருக்கிறது என்று பூர்வர்கள் காட்டுகிறார்கள். 6வது ஸ்லோகத்தாலே ஐகிக ஐஸ்வர்யம் எனப்படும் இவ்வுலக சம்பத்து, ஆமுஷ்மிக ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய மேலுலகங்கள், தேவலோகம் தொடக்கமாய் பரமபதம் வரைக்கும் இருக்கக்கூடிய லோகங்கள், ஈராய், அப்படி இருக்கக்கூடிய சமஸ்த சேதனர்கள் திறத்திலே இருக்கக்கூடிய அந்த செல்வமானது அது பெரிதோ அல்லது சொல்பமோ, அது அதனுடைய மேன்மையானது, பெருமையானது இந்த லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய கட்டாட்ச விசேஷத்தாலே விளைகின்றது அப்படின்னு கோரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். அதற்கு மேலும் ஒரு வார்த்தை தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கட்டாட்ச விஷயத்திலே நமக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் உங்க ஆச்சரியம் இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானானவன் ஜெகநாதன் என்றும் ஆத்மேஸ்வரன் என்றும் நாராயணன் என்றும் சொல்லும்படியாய் பெருமை பெற்றவனாய் விளங்கக்கூடிய எம்பெருமானும் இந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் பெறுவதனாலே தன்னை கிருதார்த்தனாக நினைக்கிறான் அப்படின்னு 6வது ஸ்லோகத்தாலே அர்த்தத்தை காட்டுகிறார். மேலே 7வது ஸ்லோகத்தாலே இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய வஸ்துக்கள் மேன்மை பெற்றிருப்பதும் அழகு பெற்றிருப்பதும் இந்த லக்ஷ்மி சம்பந்த நிபந்தனம், இந்த லக்ஷ்மியினுடைய தொடர்பு என்ற காரணத்தினாலே அவை மேன்மை பெற்று விளங்குகின்றனன்னு தெரிவிக்கிறார். சமஸ்த சேதனர்கள் என்று சொல்லும்படியாய் ஒரு பிபீலிகான்னு சொல்லக்கூடிய எறும்பு தொடங்கி இந்த ஜெகத்தை படைக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடிய, இந்த ஜெகத்திலே உயிர்களை படைக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடிய அந்த பிரபன் பரியந்தம் பலவிதமான ஐஸ்வர்யங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, பல வஸ்துக்கள் சௌந்தரியம், லாவண்யம் என்று சொல்லும்படியாய் அவயவ சோபை பொருந்தியதாகவும் சமுதாய சோபை பொருந்தியதாகவும் விளங்குகின்றது. லோகத்திலே பல வஸ்துக்கள் மங்களகரமான வஸ்துக்கள் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சில வஸ்துக்கள் நல்ல வஸ்துக்கள் என்று விபாகம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அந்த பிராட்டியினுடைய ஆணைக்கு அடங்கியதாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட காரணத்தினாலே அந்த வஸ்துக்களில் சிலவற்றை ஸ்ரீ என்ற பிராட்டியின் பெயரை இட்டே அழைத்து பிரசித்தி அடைய வைத்திருக்கிறார்கள். அதே போல சில வஸ்துக்களை ஸ்ரீயை உடைத்து என்று சொல்லும்படியாய் பிராட்டியின் கடாட்சம் பெற்றதாய் இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய அந்த பிரசித்தியை அந்த பொருள்கள் தரத்திலே வைத்திருக்கிறார்கள்னு 7வது ஸ்லோகத்தாலே காண்பித்தார். மேலே 8வது ஸ்லோகம், தேவித்வன் மகிமாவதிர்நஹரிணா நாபித்வயா ஞாயதே யத்யப்யேவ மதாபி நைவ யுவயஹ சர்வக்யதா ஹீயதே யன்னஹஸ்த்யேவ ததக்யதாமனுகுணாம்
சர்வஜதாயா விதுஹு வ்யோமாம்போஜமிதந்தயா கில விதன் பிராந்தோயமித்யுச்சதே. கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தினாலே பிராட்டியினுடைய பெருமையின் எல்லையை யாராலும் அறிய முடியாது, எம்பெருமானாகட்டும் பிராட்டியாகட்டும் அவளுடைய பெருமையை அவர்களே அறிந்திருக்கவில்லை அப்படின்னு ஒரு வாதத்தை இவ்விடத்திலே இந்த ஸ்லோகத்தின் மூலம் எடுத்துரைக்கிறார் கூறத்தாழ்வான். ஹே தேவி த்வன் மகிம அவதிஹி ஹரிணாபி யத்யபி ந ஞாயதே. த்வன் மகிம அவதி, பிராட்டியே உன்னுடைய பெருமையின் எல்லையை ஹரிணாபி எம்பெருமானும் அறிந்தவனாய் காணப்படுவதில்லை. துவயாபி ந ஞாயத்தே, உம்மாலும் அறியப்படவில்லை அப்படின்றதுதான் தெரியக்கூடியதாய் இருக்கிறது. ஏவம் அதாபி யுவயோகோ சர்வஜதா நைவ ஹீயதே. இப்படி ஒருவராலும் அறியப்பட மாட்டாக இருக்கக்கூடிய உம்முடைய பெருமையானது உங்கள் இருவர்களும் எப்படி இருக்கா, பிராட்டியும் பெருமானையும் சொல்லக்கூடிய காலத்திலே லோகத்தார் எப்படி சர்வஜ்ஞா என்று அழைக்கிறார்கள். சர்வஜ்யம் சர்வஜத்துவம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தோமே ஆனால் அனைத்தும் அறிந்தவர்கள் அப்படின்ற அர்த்தம் நமக்கு சித்திக்கிறது. அப்போ பிராட்டியினுடைய பெருமையினுடைய எல்லை நிலமாக என்னது அப்படின்றதை எம்பெருமானாலும் நிர்ணயம் செய்து பார்க்க முடியவில்லை, அந்த பிராட்டியாலும் நிர்ணயம் செய்து காண முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எல்லாம் அறிந்தவர்கள் சர்வஜர்கள் என்று வழங்கப்படக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை அறியாது இருந்தால் அப்படிப்பட்ட அந்த சர்வஜத்துவம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் அறிந்திருக்கக்கூடிய தன்மைக்கு ஒரு குறை ஏற்படுமே. அப்படிப்பட்ட குறை எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உண்டா அப்படின்னு கேட்டால் சர்வஜதா நைவஹியத்தே, அந்த சர்வஜத்துவம் என்று சொல்லக்கூடிய விருதுக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படுவதில்லைன்னு தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வான். பராசர பட்டர் சிறு குழந்தையாய் தம்முடைய திருமாளிகையின் வாசலில் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சர்வஜ்ஞ பட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிதன் ராமானுஜர் திறத்து வாத யுத்தம் செய்ய வேணும் என்று வந்து கொண்டிருந்தானாம். அவன் அப்படிப்பட்ட அந்த சர்வஜ்ய பட்டன் என்று சொல்லக்கூடிய பல்லக்கிலே வர அவனுடைய சீடர்கள் சர்வஜ்ய பட்டர் வந்தார் என்றெல்லாம் விருதுகளை ஊதிக்கொண்டு வந்தார்களாம். பராசர பட்டரானவர் அந்த சர்வஜ்ய பட்டனுடைய பல்லக்கை நிறுத்தி அவரிடத்திலே நீர் யார் என்று வினவினார். என்னுடைய பெயர் சர்வஜ்ய பட்டன் என்று தெரிவித்தாராம். சர்வஜன் அப்படின்னால் அனைத்தும் அறிந்தவன் அப்படின்ற அர்த்தத்தை கீழேயே விண்ணப்பித்தேன். பட்டர் அப்படின்னு சொன்னால் பட்டகான்னு சொன்னால் வித்வான்களுக்கெல்லாம் உபகாரகனாய் இருக்கக்கூடியவன். நீர் வந்த காரணம் என்னன்னு கேட்கிறார் அவரிடத்திலே பராசர பட்டர். ராமானுஜருடைய வாத யுத்தம் புரிய வேணும் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு தெரிவித்தாராம். நீர் ராமானுஜரோடு வாத யுத்தம் புரிவது இருக்கட்டும், நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீர் பதில் சொன்னீரே ஆனால் ராமானுஜர் திறத்திலே யுத்தம் செய்ய மேலே போகலாம், வாத யுத்தம் செய்ய மேலே போகலாம் என்று தெரிவித்தாராம். உடனே அந்த வீதியிலே கிடந்த ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தாராம். எடுத்து அந்த சர்வஜ்ய பட்டன் திறத்திலே கேட்டாராம் பராசர பட்டரானவர், இந்த கையிலே எத்தனை மண் இருக்கிறது நீ சொல்லுன்னு கேட்டாராம். அவன் அந்த சர்வஜ்ய பட்டனானவன் திகைத்து போனான். மண்ணை எப்படி எண்ண முடியும், மணலை எண்ண முடியாதே என்று திகைத்து போய் எந்த விதமான பதிலும் சொல்ல முடியாது அவன் திகைத்திருக்க, அப்போ பராசர பட்டர் சொன்னாலும் ஒரு கைப்பிடி மண் எது அப்படின்னு சொல்ல கூட உனக்கு பதில் உரைக்கவும் உனக்கு சக்தி இல்லையே, இப்படிப்பட்ட நீ ராமானுஜர் எங்கள் ஆச்சாரியரான ராமானுஜர் திறத்திலே என்ன வாத யுத்தம் செய்வீர் என்று தெரிவித்தானாம். உடனே சர்வஜ்ய பட்டரானவர் பராசர பட்டரை தன் பல்லக்கிலே அமரச் செய்து அவரை கூறத்தாழ்வான் திருமாளிகளில்
கூறத்தாழ்வான் திறத்தும் ஆண்டாள் திறத்தும் தெரிவித்தாராம். சின்ன குழந்தை ரொம்ப புத்திமானாக விளங்குகிறான். இப்படிப்பட்ட இந்த குழந்தைக்கு திருஷ்டி தோஷங்கள் எதுவும் ஏற்படாமல் அவனுக்கு திருஷ்டியை கழித்து நன்கு வளருங்கோள் என்று தெரிவித்தான் என்ற சரித்திரம் இவ்விடத்திலே அனுசந்திக்க பிராப்தமாகிறது. மேலே உலகத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களிலே ஒன்றை அறியாது போனால் அது சர்வஜத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் அறிந்திருக்கக்கூடிய தன்மைக்கு குறையாகத்தான் விளங்குகிறது. இது உண்மையான விஷயம். ஆனால் இவ்விடத்திலே சர்வஜத்துவம்னு சொல்லக்கூடிய எல்லாம் அறிந்திருக்கும் தன்மை இல்லை எந்த விதமான குறையும் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கிடையாது என்று நிரூபணம் பண்ணுகிறார். எப்படி அப்படின்னு கேட்டால், யத்நாஸ்தி ஏவ ததக்யதாஹம் சர்வஜ்ஞதாயாஹ அனுகுணம் விதுஹு. யத் நாஸ்தி ஏவ, உலகத்திலே அடியோடு இல்லாத பதார்த்தங்கள், அப்படிப்பட்ட பதார்த்தங்களை ததக்யதாம் அப்படின்னா அதை அறியாது இருப்பது. அது எப்படிப்பட்டதுன்னா சர்வஜதாயா அனுகுணாம் விதுகு, அதை அறியாதிருந்தாலும் அவர்கள் சர்வஜர்கள் என்று விவேகிகளானவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அடியோடு இல்லாத பதார்த்தங்களை அறியாதொழிவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது அந்த சர்வஜத்திற்கு ஒரு ஹானியாக விளையாது. இல்லாத வஸ்துக்களை இல்லாதவையாகவே அறிந்து கொள்வது அந்த சர்வஜத்துவம் அப்படின்ற அனைத்தும் அறிந்திருக்கக்கூடிய தன்மைக்கு பொருந்தியதே. இல்லாத வஸ்துக்களை அறிந்து கொண்டால்தான் சர்வஜத்துவம், அது சங்கதமான விஷயம், அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு யாராவது சொன்னார்களே ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அறிவிலிகள்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்போ உலகத்துல பல சொற்கள் உண்டு, அதுக்கெல்லாம் வஸ்துக்கள் உண்டா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லலாம். இப்போ மலடி மகன் அப்படின்னு ஒரு சொல் உண்டு, மலடின்னு ஒருவர் உண்டு, மகன் அப்படின்னு ஒருவர் உண்டு. ஆனால் மலடிக்கு மகன் உண்டா அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்லணும். அதே போல முயற்கொம்புன்னு சொல்றோம். லோகத்திலே முயல்னு ஒரு வஸ்து உண்டு, கொம்புன்ற ஒரு வஸ்து உண்டு. இந்த கொம்புன்னு சொல்லக்கூடிய வஸ்துவானது கோக்கள்னு சொல்லக்கூடிய பசுக்கள் இடத்திலே உண்டு, ஆடுகள் இடத்திலே உண்டு, மான்கள் இடத்திலே உண்டு. ஆனால் முயலுக்கு கொம்பு உண்டானா முயலுக்கு கொம்பு கிடையாது. அதே போல காணல் நீர் என்று சொல்லக்கூடியது, ஆகாச தாமரைன்னு சொல்லக்கூடியது, இவையெல்லாம் உலகத்திலே இல்லாத பொருள்கள். இப்படிப்பட்ட இல்லாத பொருள்களை அறியாதிருந்தால் அது சர்வஜத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு குறையாக விளையுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். மேலே தெரிவிக்கிறார், வ்யோமாம்போஜ இதந்தயா விதன் அயம் பிராந்தஹா இதி உச்சதே கில. வியோமாம்போஜம், அம்போஜம்னா தாமரை, வியோம அம்போஜம்னா ஆகாசத்தாமரை. இப்படி ஆகாசத்தாமரை உள்ளது அப்படின்னு நான் அறிகிறேன்னு எவனாவது ஒருத்தன் சொன்னேன, ஆனால் அவனை என்ன சொல்லணும், அயம் பிராந்தஹா, இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு உலகத்தாரே சொல்லப்படுபவனாய் விளங்குகிறான் சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. அதே போல இடத்துல தெரிவிக்கிறார், பிராட்டியே உம்முடைய மகிமைக்கு அவதி, அதாவது எல்லை நிலம் உண்டு அப்படின்னு உலகில சத்தாக காணப்படுகிற வஸ்துக்கள் போல இருக்கக்கூடிய வஸ்துக்களை போல உன்னுடைய மகிமைக்கு எல்லையானது காணப்படவில்லை. அதை நீ அறியவில்லை அப்படின்னு சொன்னால் உம்முடைய சர்வஜத்துவுக்கு, அனைத்தும் அறிந்திருக்கக்கூடிய தன்மைக்கு எந்த விதமான ஹானியும் குறையும் கிடையாது. அது யதார்த்த ஞான பரியாயமான அஞ்ஞானம். யதார்த்த ஞானம்னா இயற்கையாக இருக்கக்கூடிய ஞானம், அதுக்கு துல்லியமாய் சமானமாய் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் தான். இல்லாத பொருளை ஒருத்தன் அறிந்து கொள்கிறான், அறிந்து கொண்டேன் அப்படின்னு தெரிவித்தேன, ஆனால் அது தான் உலகத்திலே ஏளனம் செய்வதற்கு விஷயமாக இருக்குமே தவிர இல்லாத பொருளை நான் அறியவில்லை என்று சொல்லக்கூடிய வாதமானது உலகிலே ஒப்புக்கொள்ளக்கூடிய வாதமாகத்தான் விளையும் என்று காட்டுகிறார். அப்படி இந்த ஸ்லோகத்தாலே, இந்த ஸ்லோகத்திற்கு பிரதான பிரமேயம், இந்த பிராட்டி இந்த காட்டக்கூடிய வந்த விஷயம் என்னன்னா, இந்த ஸ்லோகத்தாலே காட்ட வந்த விஷயம் என்ன, பிரதான பிரமேயம் என்ன அப்படின்னா, பிராட்டின்னு சொல்லக்கூடியவள் எல்லையில்லாத மகிமை உடையவள் அப்படின்றதை காட்ட வந்ததாக விளங்குகிறது இந்த ஸ்லோகம்.
மேலே 9வது ஸ்லோகத்தாலே லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவர்கள் பக்கலிலே வாக்தேவியாய் விளங்கக்கூடிய சரஸ்வதியும் தாசானு தாசியாக காத்திருப்பாள் அப்படின்ற அர்த்தத்தை 9வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வான். அப்படிப்பட்ட அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த பதிவிலே காண்போம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.